வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நமது சென்ட்ரல் சிஸ்டத்தின் லக்ன புள்ளி என்கின்ற வாழ்க்கை விதையின் நட்சத்திர தொடர்ச்சியில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போவது மிருகசீரிடம். ஒரு மானம் போல புதிய விஷயங்களையும் புதிய செயல் திட்டங்களையும் தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் மனோபாவத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இதுல பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு தேடலே இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ஆசாமிகளாக இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்த ஆர்வமா ஆரம்பிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்கு அப்புறமா அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க. ஒரு விஷயத்தை பத்தி ஆர்வமா ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே இன்னொரு விஷயம், ஒரு ஆர்வத்தோடைய விஷயம் இருந்துச்சுன்னா இதை அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க. ஸோ கவனம் சிதறல் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு டேஞ்சரஸான ஒரு பாயிண்ட். ஒரு இடத்துல அல்லது ஒரே வேலையில ரொம்ப நாள் இருக்க முடியாமல் போறது இவங்களுக்கு பெரிய சோதனையான அமைப்பாக தான் இருக்கும். அதே போல இவங்களுக்கு துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, இவங்களுக்கு புதிய ப்ராடக்டுகளை கண்டுபிடிக்கிறது, சந்தையை ஆய்வு செய்வது போன்ற துறைகளில் ரொம்ப கில்லாடிகள். அடிக்கடி கவனமோ அல்லது வேலையோ மாறத்துக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல தனது துறையில புதிய விஷயங்களை மேம்படுத்திக் கொள்வது என்பது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். இயல்பிலேயே தனது துறையில் மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்கள். ஸோ எதையுமே கூட்டுத்தனமா நம்பாம தேடல் மூலமாக உண்மை உணர்வதே இவர்களுடைய கடமை. இவங்களுடைய முக்கியமான நோக்கமே இதுவாக தான் இருக்கும். ஸோ இப்ப நம்ம பாத வரிசையா பார்க்கணும். முதல் பாதமாக இருந்தால், ஸோ ஒரு செயல்ல ஒரு வேகம் இருக்கும். புதிய விஷயத்தை பார்த்தா ஆர்வத்தோட உடனே அங்கேயே போய் தொட்டு பார்க்கறது அல்லது அந்த வேலையை உடனே ஆரம்பிப்பது இவர்களுடைய ஸ்டைலா இருக்கும். இது இரண்டாம் பாதமாக இருந்துச்சுன்னா மனசுக்குள்ளேயே செம கால்குலேஷன் ஆகும். மேலோட்டமா தேடாம அந்த பொருள் அல்லது அந்த விஷயத்தின் அந்த உறவுகளை தொடர்புனா ஆழம் வரை சென்று ஆய்வு செய்வார்கள். எதையும் லாஜிக்கலா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதை மூன்றாம் பாவமாக இருந்தால் இவர்களின் முயற்சி பல திசைகள் இருக்கும். ஒரே காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள புது விஷயங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அங்கேயே கவனத்தை மாத்திட்டு அடுத்த முயற்சி தொடங்கிடுவாங்க. ஸோ ஒரே வேலையை போரடிக்காம பார்த்துக்கிறவங்க இவங்க கில்லாடிகள். இது நான்காம் பாதமாக இருந்தால் இவ்வளவு தூரம் தேடியதற்கான பலனாக ஒரு உண்மை அல்லது ஒரு ரகசியம் அல்லது ஒரு இலக்கை இவர்களுக்கு கிடைத்துவிடும். இவர்கள் தேடலின் மூலமாக அடைந்த அறிவும் அனுபவமே இவர்களுக்கான இறுதி பலன். அதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வது இவர்களுடைய திறமை. இது நான்காம் பாதமாக இருந்தால் இவர்கள் தேடலோட பலனால் ஆழ்ந்த அறிவு அல்லது ஒரு திறமை வெளிப்படும். இவங்க பல இடங்கள் தேடினாலும் கடைசியாக ஒரு ரகசியமான அல்லது தெளிவான உண்மையை கண்டுபிடிச்சு மனநிலை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள்.